ஹலோ கைஸ், செஷனில் தேர்ட் வீடியோ. இந்த வீடியோட டாபிக் ஆர்டர் பிளாக் அண்ட் இம்பேலன்ஸ் பற்றி தான். ஸோ இந்த கான்செப்ட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற டைம் ஃப்ரேம் வந்து 15 மினிட்டில் தான் நீங்கள் பையிங் அண்ட் செல்லிங் ஜோன் வந்து ஃபைண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதர்வைஸ் நீங்கள் 4 hour டெய்லி வந்து எஸ்என்ஆர் ஃபாலோ பண்ணுவீங்க. 15 மினிட்டில் தான் ஆர்டர் பிளாக் அண்ட் இம்பேலன்ஸ். ஓகேங்களா? ஸோ டாபிக் பண்ணலாம். இதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற டாபிக் வந்து இந்த ஆர்டர் பிளாக் பற்றி தான். ஆர்டர் பிளாக்னு வந்துட்டா 15 மினிட்டில் டோட்டலாகவே 2 ஆர்டர் பிளாக் தான் வேலிடு. ஒன்று 60% ப்ராபபிலிட்டி ஏரியா, இன்னொன்று எக்ஸ்ட்ரீம் ஏரியா. ஸோ இது என்ன 60% 90% அப்படின்றத பாருங்கள். இங்கே ஒரு ஜோன் இருக்குது, செல்லிங் ஜோன். ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஏரியாவில் மார்க்கெட் வந்து பை போயிட்டே இருக்குது. இந்த ஜோன் நீங்கள் மார்க் பண்ணியிருக்கீங்க. அதாவது நம்மளோட 2 ஜோனில் ஃபஸ்ட்டு ஜோன் வந்து 60% ஏரியா. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட்டை வந்து இந்த ஜோன்லேருந்து செல் நடக்கும் அப்படின்றதுக்கு எவ்வளோ சான்ஸு? 60% தான் சான்ஸ் இருக்குது. மீதி 40% அப்படின்றது ரிஸ்க்கு தான். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி 90%. ஸோ இதுக்கு மேலே இன்னொரு ஜோன் இருக்கும். அந்த ஜோனில் மார்க்கெட்டை வந்து டச் ஆகிடுச்சு அப்படின்னா இங்கேருந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண செல் அப்படின்றது நடக்கிறதுக்கு 90% சான்ஸ் இருக்குது. வெறும் 10% தான் ரிஸ்க்கு. அப்போது நீங்கள் தாராளமாக செல் பண்ணலாம் கம்பேர்ட் டு ப்ரீவியஸ் ஒன்றை விட. ஓகேங்களா? ஸோ இந்த 90% வந்து எக்ஸ்ட்ரீம் சொல்லி கூப்பிடுவாங்க. ஸோ இது வந்து 60% தான். ஓகேங்களா? இந்த 60% அண்ட் 90% அப்படின்றது இதோடைய அக்யூரேசின்றது இப்படியே இருக்காது. சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா இந்த 60% வந்து சம்டைம்ஸ் வந்து 70% ஆகும், சம்டைம்ஸ் வந்து 80% ஆகும் ப்ராபபிலிட்டி. ஸோ இங்கேருந்து நம்ம சொன்னோம் இல்லையா 60%ன்றது, இங்கேருந்து மார்க்கெட்டை வந்து சில க்ரைட்டீரியாலாம் இருக்குது அந்த ஆர்டர் பிளாக்கோட சேர்த்து. அந்த க்ரைட்டீரியாலாம் வந்திருக்கு அப்படின்னா அது வந்து 70% ஆகும், 80% ஆகும், மாறும். ஸோ அந்த டைமில் என்னாகும், 30% 20% தான் ரிஸ்க் இருக்கும். ஸோ அந்த டைமில் நீங்கள் கொஞ்சம் தாராளமாக செல் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி 90% ப்ராபபிலிட்டி ஏரியா. ஸோ இதுக்கும் சில க்ரைட்டீரியாலாம் இருக்குது. அந்த ஆர்டர் பிளாக் வந்து மார்க்கெட்டில் வந்திருக்கு, 90%ல் வந்திருக்கு அப்படின்னா இதோடைய ப்ராபபிலிட்டியும் இன்க்ரீஸ் ஆகும். எந்த அளவுக்கு? 95% அளவுக்கு 5% எக்ஸ்ட்ரா ஆகும். ஓகே? ஸோ 60% ஆர்டர் பிளாக் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. இதில் 60%ன்றது ப்ரீவியஸான ஒரு கோர்ஸ் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மேலே இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு 60% ப்ராபபிலிட்டி ஏரியா, சரி, இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மேலே இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ஒரு ஆர்டர் பிளாக்கு ஃப்ரெஷ்ஷான ஆர்டர் பிளாக்கு தான் 60% ஏரியாவாகும். ஓகேங்களா? அது எப்படி ஃப்ரெஷ்ஷான ஆர்டர் பிளாக்கா இல்லைன்றது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா ஆர்டர் பிளாக் மார்க் பண்ணுற விதம். ஓகேங்களா? ஸோ அதோடைய ஃபார்மேஷன்ஸை வந்து நான் சொல்கிறேன் இந்த வீடியோவில். அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அந்த ஆர்டர் பிளாக்லாம் மார்க் பண்ணணும். எப்படி மார்க் பண்ணணுன்றதை சொல்கிறேன். ஸோ அப்படி மார்க் பண்ணதுக்கப்புறம் இந்த ஆர்டர் பிளாக் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இதை 60% கன்சிடர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் 90%. ஸோ 90% பாருங்கள், இங்கே நம்ம எப்படி 60% அப்படின்றத இந்த ஆர்டர் பிளாக் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மேலே இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷான ஆர்டர் பிளாக்கும், அதே மாதிரி இந்த 90% அப்படின்றது இந்த ஒரு பிரேக்கப் ஸ்ட்ரக்சர் இருக்குது பார்த்தீங்களா, இதோட ஹை, இந்த ஹைலேருந்து பாருங்கள், இந்த ஹையில் இங்கே ஒரு ஃப்ரெஷ்ஷான ஆர்டர் பிளாக் இருக்கும். ஸோ அதுதான் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் மட்டும்தான் இது வந்து ஒரு 90%. இங்கே ஃப்ரெஷ்ஷான ஆர்டர் பிளாக் இல்லைன்னா இங்கே 90% இல்லைன்னு அர்த்தம். ஓகே? ஸோ மார்க்கெட்டில் இங்கே 90% ப்ராபபிலிட்டி ஏரியானா இங்கே ப்ரைஸ் டச் பண்ணிவிட்டு செல் நடக்கிறதுக்கு 90% சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த 60% 90% அப்படின்றது எந்த மாதிரி இடங்களில் வரும் அப்படின்றத ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க. 60ன்றது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மேலே ஃபஸ்ட்டு, எக்ஸ்ட்ரீம் அப்படின்றது அது 90% அப்படின்றது இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சருக்கு ஹையில் இருக்கக்கூடிய. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஆர்டர் பிளாக்லேயே டைப்ஸ் ஆஃப் ஆர்டர் பிளாக் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு டைப் தான் இன்டிசிஷன் கேண்டல். இந்த இன்டிசிஷன் கேண்டல் அப்படின்றது ப்ரைஸ் ஆக்ஷனில் ஸ்பின்னிங் டாப்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான் இங்கே எஸ்எம்சியில் இன்டிசிஷன் கேண்டல்னு சொல்லி சொல்கிறது. ஸோ செகண்ட் வந்து யூஸ்வலாக நம்ம ஒரு கேண்டலில் ஆர்டர் பிளாக் மார்க் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த வந்து யூஸ்வலான ஆர்டர் பிளாக் செகண்ட் டைப்பு. தேர்ட் டைப்பு அப்படின்றது இங்கே ஹிடன் ஜோன்னா ஜஸ்ட்டு அது வந்து ஒரு ஆர்டர் பிளாக்காகவே இருக்காது, பட் ஆனால் விக்கு இருக்கும். அந்த விக்கு சில டைமில் நீங்கள் ஆர்டர் பிளாக்காக கன்சிடர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாமே வந்து நீங்கள் ஒரு ஆர்டர் பிளாக்கை கன்சிடர் பண்ணுவீங்க, ஹிடன் ஜோன்னு சொல்லுவாங்க. அது ஒரு டைப், தேர்ட் டைப்பு. ஃபோர்த்து டைப் வந்து எஸ்எம்சி ட்ராப் ஜோன்ஸு.
ஸோ ப்ரீவியஸாக ஃபர்ஸ்ட் வீடியோலேயே, அதாவது இந்த வீடியோட ஃபர்ஸ்ட்டில் சொன்ன மாதிரி ஆர்டர் பிளாக் அப்படின்றது 2 ஆர்டர் பிளாக் தான். ஒன்று 60% அண்ட் 90%. அதர்வைஸ் இருக்கக்கூடிய எல்லா ஆர்டர் பிளாக்கும் எஸ்எம்சி ட்ராப் மீன்ஸ் இங்கே ஒரு ஜோன் இருக்குதுன்னு வச்சுங்களேன். மார்க்கெட்டில் இது செல்லிங் ஜோன், சரிங்களா. இது வந்து ஒரு ட்ராப் ஜோன் அப்படின்னா மார்க்கெட்டில் இந்த ஏரியா டச் பண்ணிவிட்டு ஒரு செல் நடக்கும். இங்கே செல் நடக்குது அப்படின்றதுக்காக நீங்கள் செல் பண்ணுவீங்க. பட் ஆனால் மார்க்கெட் அவங்களோட ஸ்டாப்லாஸ் அடிச்சுட்டு அகெயின் செல் நடக்கும். ஒரு சின்ன ஒரு செல் மட்டும் நடந்துட்டு மார்க்கெட்டில் அகெயின் மேலே போய்ட்டு ஒரு செல் நடக்கும். ஆனால் இங்கே ஒரு ஆர்டர் பிளாக் இருந்திருக்கும். ஸோ இந்த ஜோன் வந்து ஃபெயில் ஆகிடுச்சுல, இந்த ஜோன் வந்து எஸ்எம்சி ட்ராப்பு. இது ஃபைன் பண்ணுறதுக்கும் எப்படின்றத சொல்கிறேன், ஓகேங்களா. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாருங்கள், இந்த இன்டிசிஷன் கேண்டில், இந்த எல்லா எக்ஸாம்பிளுக்கும் நான் உங்களுக்கு லைவ் சார்ட்டோடைய எக்ஸாம்பிள் காட்டுறேன், சரிங்களா. லைவ் கேண்டில்ஸ். ஓகே, ஸோ இன்டிசிஷன் கேண்டில் அப்படின்றது பாருங்கள், இங்கே ஸ்பின்னிங் டாப் தான் அந்த கேண்டில். இங்கே பை சைட் செல் சைடு வந்து விக்கு வந்து இருக்கும். இங்கே ப்ராப்பராக இருக்கணும், 100% ப்ராப்பராக இருக்கணும். லைக் இங்கெல்லாம் இந்த கேண்டலில் பாருங்கள் ரொம்ப அக்யூரேட்டாக இருக்குது. இந்த மாதிரிலாம் இருக்கணுன்ற நீடு கிடையாது. இங்கே பை சைடும் செல் சைடும் இந்த மாதிரி லுக் வைஸ் இந்த கேண்டல், அதுக்கப்புறம் இந்த கேண்டல், தென் அப்புறம் இந்த கேண்டல் இதெல்லாமே ஒரு இன்டிசிஷன் கேண்டல் தான், சரிங்களா. ஸோ இதெல்லாம் ஆர்டர் பிளாக்காக வந்துச்சு அப்படின்னா ப்ராபபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். சொன்னேன் இல்லையா முன்னாடி, இந்த 90%ம் 60%ம் எப்போவுமே ஒரே மாதிரி ப்ராபபிலிட்டியில் இருக்காது. சில டைமில் ப்ராபபிலிட்டின்றது இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அது எப்போ இன்க்ரீஸ் ஆகும், அந்த 60% கேண்டிலும் 90% கேண்டிலும் இன்டிசிஷனாக கேண்டிலாக இருக்குது அப்படின்னா ப்ராபபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். பாருங்கள், இந்த இன்டிசிஷன் கேண்டில் பார்த்துக்கோங்க. இது வந்து 60% ஏரியாவில் வந்திருக்கு அப்படின்னா இதோடைய ப்ராபபிலிட்டின்றது 70% ஆகிடும், சரிங்களா. இங்கேருந்து மார்க்கெட்டில் 30% தான் ரிஸ்க்கு, அதாவது செல் நடக்காமல் இருக்கிறதுங்க. சேம் திங் இன்னொரு விஷயமா இருக்குது, சில டைமில் 80% ஆகும். இது எப்போ ஆகும்னா இந்த 60%க்கு கீழே இம்பேலன்ஸ் இருக்குது. இம்பேலன்ஸ்னா என்னன்றது சொல்கிறேன். இம்பேலன்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த 60% வித் இன்டிசிஷன் கேண்டிலோட இம்பேலன்ஸ் இருக்குது அப்படின்னா இது வந்து 60% ப்ராபபிலிட்டி இல்லை, 80% ப்ராபபிலிட்டி, ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், எக்ஸ்ட்ரீம். ஸோ இதே மாதிரி எக்ஸ்ட்ரீமில் மார்க்கெட் வந்து இருக்குது. இந்த இன்டிசிஷன் கேண்டில் அப்படின்றது எக்ஸ்ட்ரீம் கேண்டிலில் இருக்குது, ஏரியாவில் இருக்குது அப்படின்னா இதோட ப்ராபபிலிட்டின்றது மேக்ஸிமம் 95% தான். இந்த 95%க்கு மேலே இதோடைய ப்ராபபிலிட்டின்றது இன்க்ரீஸ் ஆகாது. 90ல் இன்டிசிஷன் கேண்டில் இருக்குன்னா 5% எக்ஸ்ட்ரா ஆகும். 60ல் இன்டிசிஷன் கேண்டில் இருக்குது அப்படின்னா 70% ஆகும். வித் இம்பேலன்ஸிங் எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னா 80% ஆகும். ஓகே, ஸோ அதோடைய கேண்டில் மார்க் பண்ணுறது பாருங்கள். இந்த இன்டிசிஷன் கேண்டிலை மார்க் பண்ணுறதுன்றது விக்கு டு விக்கு, அப்சைட் விக் டு டவுன் சைட் விக்கு வந்து சேர்த்து நீங்கள் மார்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி. ஸோ அதர்வைஸ் கேண்டில்னால் இந்த ஒரு பர்டிகுலர் கேண்டில் மட்டும்தான் நீங்கள் விக் டு விக் வந்து மார்க் பண்ணணும், சரிங்களா. அதர்ஸ்லாம் எப்படி மார்க் பண்ணுறது சொல்கிறேன். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்டிசிஷன் கேண்டில்ன்றது ஒரு ஸ்பென்னிங் டைப் தான், ஓகேங்களா. ஸோ இது மார்க்கெட்டில் எந்த ஏரியாவை பொறுத்து இருக்குது வர, அதாவது 60%லாம் வந்துச்சுன்னா அதுக்குடைய ப்ராபபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும், 90% வந்துச்சுனாலும் ப்ராபபிலிட்டின்றது இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதோடைய அண்டர்ஸ்டாண்டிங், இதோடைய டாபிக்ன்றது அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இதில் யூஷுவலான ஆர்டர் பிளாக்கு. இந்த யூஷுவல் ஆர்டர் பிளாக்குன்றது, ஸோ இங்கே பாருங்கள் இந்த கேண்டில்ஸ்லாம். ஸோ இதில் இங்கே ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து இன்டிசிஷன் கேண்டில் கிடையாது. நீங்கள் பை சைடும் செல் சைடும் விற்கு வந்து பெரிய பெரிய விற்கலாம் கிடையாது. செல் சைடு வேணால் ஒரு அளவுக்கு பெரிய விற்காக இருக்கலாம், ஆனால் பை சைடு வந்து, அதாவது அப் சைடு வந்து பெரிய விற்க கிடையாது இந்த ஏரியாவில். ஸோ இது வந்து ஒரு நார்மலான ஒரு ஆர்டர் பிளாக். இந்த ஆர்டர் பிளாக் நீங்கள் எப்படி மார்க் பண்ணணும்னா இந்த பாடி டு விக்கு. இப்போ இதுவும் பைங்க இருக்குது அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த பாடி டு இங்கே விக்கு, சரிங்களா. இப்படி தான் மார்க் பண்ணணும். பை சைடு அப்படின்னா இந்த பாடி டு விக்கு, செல் சைடு அப்படின்னா இங்கே பாடி டு விக்கு, ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு ஆர்டர் பிளாக். ஆர்டர் பிளாக்கில் இந்த ஹிடன் ஜோன் விக்கு மட்டும் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அது சொல்கிறேன்.
இது மார்க் பண்ணுறதுல அவ்வளோதான், வேறு எதாவது ஒரு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது. மார்க் பண்ணுறது மட்டும் இது எப்படி மார்க் பண்ணணும். ஆனால் இதுவும் ஆட்டோ பிளாக் தான், சரிங்களா. இதனால் 60% வந்துச்சுன்னா ப்ராபபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுறது டிக்ரீஸ் ஆகுறதுலாம் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட்டு ஹிடன் ஜோன். இந்த ஹிடன் ஜோன்ஸில் மார்க்கெட்டில் சம்டைம்ஸ் என்ன ஆகுனா, இந்த ஒரு நார்மலான ஆர்டர் பிளாக் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேண்டில் சம்டைம்ஸ் என்ன ஆகும், இந்த ஒரு விக்குன்றது மிட்டிகேட் பண்ணியிருக்கோம். மிட்டிகேட் பண்ணிடுச்சு அப்படின்னா இது வந்து ஃப்ரெஷ்ஷான ஆர்டர் பிளாக் கிடையாது, இது அன்ஃப்ரெஷ்டு. ஸோ அப்போது இந்த ஆர்டர் பிளாக் இந்த ஆர்டர் பிளாக் வந்து எக்ஸ்பைரி ஆகிட்டு இங்கே கன்வெர்ட் ஆகுது. கன்வெர்ட் ஆகிடுச்சுன்னா இந்த விக்கில் கன்வெர்ட் ஆகுதுன்னா இந்த ஒரு ஆர்டர் பிளாக்ன்றது, இந்த ஒரு விக்குன்றது ஆர்டர் பிளாக் ஆகிடும். என்னவாயிடும், இது வந்து 90% இருக்குது அப்படின்னா இந்த 90% அப்படின்றது இங்கே வந்துடுச்சு. அப்போது இந்த விக்கு தான் 90% ப்ராபர்ட்டி ஏரியா. நீங்கள் இந்த விக்கை மார்க் பண்ணுறது இப்படி தான் இருக்கணும், ஜஸ்ட்டு விக்கை மட்டும் தான் மார்க் பண்ணணும், சரிங்களா. ஸோ இதுதான் ஒரு ஆர்டர் பிளாக். மார்க்கெட்டை இங்கேருந்து டச் பண்ணுறதுக்கு 90% சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி தான் பை சைடு. நீங்கள் ஜஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், மார்க் பண்ணுறதுனால இந்த விக்கை இப்படி தான் மார்க் பண்ணணும். ஓகே. ஸோ அண்ட் ஒன் மோர் திங், இங்கே பாருங்கள், இந்த இண்டிஷன் கேண்டல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி கேண்டில்ஸ்லாம் வந்துச்சு அப்படின்னா இது வந்து இந்த கேண்டலுக்கு கலருன்றது மேட்ரு கிடையாது. அதாவது இந்த லோ இருக்குது பாருங்கள், லைக் ஸோ இந்த ஏரியாலாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஏரியாவில் ஒரு பை சைட் 90% ஏரியா இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல ஒரு இண்டிசிஷன் கேண்டில் வருது அப்படின்னா இந்த கேண்டலுக்கு கலருன்றது நீடே கிடையாது, எந்த கலராக வேணா இருக்கலாம், ஓகேங்களா. அதே மாதிரி தான் இங்கே இருக்கக்கூடிய 60% ஏரியாகும் கலருன்றது எந்த கலராக வேணா இருக்கலாம். பட் ஆனால் இந்த ஒரு யூஸ்வலான கேண்டல்ஸ்லாம் ஆர்டர் பிளாக்லாம் இருக்குது பார்த்தீங்களா, யூஸ்வல் ஆர்டர் பிளாக்ஸ்லாம், ஸோ இதுக்கெல்லாம் கலர் வேணும். ஸோ விக்குன்றது அதேமாரி தான், விக்கு மட்டும் மார்க் பண்ணுவீங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன, ஸ்மார்ட் பண்ணி இல்லை ட்ராப் ஜோன்ஸு. ஸோ ட்ராப் ஜோன்ஸ் அப்படின்றது மார்க்கெட்டில் சில டைமில் நம்மளை பை பண்ண வச்சு லாஸ் பண்ண வைக்கிறதுக்கான சில ஜோன்ஸ் எல்லாம் இருக்குது. அதுக்கு பேர் தான் வந்து ட்ராப் ஜோன் சொல்லுவாங்க. அந்த ட்ராப் ஜோன்ஸில் எப்போ ஃபார்ம் ஆகும், என்ன மாதிரியான ஏரியாஸில் ஃபார்ம் ஆகும் அப்படின்றது சொல்கிறேன் பாருங்கள். ஸோ நம்மளோட பிரேக்கப் ஸ்டேஜர் இருக்குது, இன்டியூஸ்மெண்ட்டும் இருக்குது. இந்த இன்டியூஸ்மெண்ட்டுக்கு மேலே இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷான ஆர்டர் பிளாக், அதாவது ஃப்ரெஷ்ஷான ஆர்டர் பிளாக்னால் நம்ம கேண்டில் மார்க் பண்ணுற விதம் இருக்குது பார்த்தீங்களா, மார்க் பண்ணிட்டோம் கரெக்டாக. அதாவது இண்டிஷன் கேண்டலாக இருக்குது அப்படின்னா விக் டு விக்கு, அப்படி யூஸ்வலான ஆர்டர் பிளாக்காக இருக்குன்னா பாடி டு விக்கு. ஸோ அதெல்லாம் மார்க் பண்ணிட்டோம். இங்கே ஃப்ரெஷ்ஷான ஆர்டர் பிளாக் நம்ம ஃபைன் பண்ணிட்டோம்னா இது வந்து 60% ஏரியா, ரைட். ஸோ 60%ன்றது வேலிடு, க்ரீன் கலரில் இந்த ஒரு க்ரீன் ஜோன் அப்படின்றது வேலிடு. அதுக்கு மேலேயும் ஆர்டர் பிளாக்லாம் இருக்குது. அதாவது இன் பிட்வீன் ஏரியாஸில் 60%க்கும் 90% இன் பிட்வீன் ஏரியாஸில் ஆர்டர் பிளாக்லாம் இருக்கலாம் சில டைமில். அது 1 இருக்கலாம், இல்லை 2 இருக்கலாம், சரிங்களா. இங்கே வந்து ஃப்ரெஷ்ஷான ஆர்டர் பிளாக்கெல்லாம் இங்கே இருக்கக்கூடிய நேம்ஸ் வந்து விட்டுருங்க, உள்ளே இருக்கக்கூடிய நேம்ஸு ஜஸ்ட்டு நான் சொல்கிறது மட்டும் கேளுங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஜோன்ஸ்லாம் உள்ளே இருக்க நேம்ஸ்லாம் ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு இங்கே 60%ன்றது ஃப்ரெஷ்ஷான ஆர்டர் பிளாக்ன்றது ஃபைன் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே இருக்கக்கூடிய ஆர்டர் பிளாக்ன்றது எஸ்எம்சி ட்ராப்ஸு, அதாவது 90%ன்றது இங்கே இருக்குது. இன் பிட்வீனில் இங்கே ஆர்டர் பிளாக்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாமே தான் வந்து எஸ்எம்சி ட்ராப்பு. இது எப்போது வந்து மார்க்கெட்டில் எஸ்எம்சி ட்ராப்பே எப்போ வேலிடாக ஆகும் அப்படின்ட்டு சொல்கிறேன் பாருங்கள். இதெல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இல்லை அப்படின்னா இதெல்லாம் ட்ராப் தான். இன்கேஸ் இந்த ஒரு 60%க்கு மேலே இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, அதாவது பார்த்துக்கோங்க, இங்கே மொத்தமாக 4 ஜோன்ஸு ஆக்சுவலாக, சரிங்களா. இங்கே ஃப்ரெஷ்ஷான ஆர்டர் பிளாக்ன்றது ஒன்று, 60% ஏரியா. இதுக்கு மேலே அதாவது 1க்கு மேலே ஆர்டர் பிளாக்லாம் இருக்குது, ஃப்ரெஷ் ஆர்டர் இருக்குது அப்படின்னா அது வந்து வேலிட் ஆர்டர் பிளாக்கு. எஸ்எம்சி ட்ராப் ஜோன்ஸுன்றது 1க்கு மேலே, அதாவது அட்லீஸ்ட் 2 ஆர்டர் பிளாக்ன்றது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இன் பிட்வீன் இந்த ஏரியாவுக்கும் நடுவில். இதுக்கு நடுவில் 2 ஆர்டர் பிளாக்ன்றது அட்லீஸ்ட் இருக்கணும், அது வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். நான் வச்சுக்கோங்க, நீங்கள் ஆர்டர் பிளாக் மார்க் பண்ணுவீங்க, மார்க் பண்ணும்போது ரெண்டுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னா அதில் ஒரு ஆர்டர் பிளாக்ன்றது ஃப்ரெஷ்ஷான ஆர்டர் பிளாக். அது எப்படி கண்டுபிடிக்கணும்னா யூ கேன் யூஸ் ஃபிபோ டு ஃபைண்ட் வேலிட் ஆர்டர் பிளாக். ஸோ இந்த எஸ்எம்சி ஃபிபோ வந்து இதோடைய
வேல்யூ வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. 0.886, 0.79, 0.75. ஸோ இந்த 3 வேல்யூ தான். இந்த 3 வேல்யூவும் நீங்கள் எஸ்எம்சி ஃபிபோவில் வச்சுட்டிங்க அப்படின்னா இங்கே 100 to, அதாவது இந்த ஆர்டர் பிளாக் எக்ஸ்ட்ரீம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹை, இந்த விக்கு இருக்குது அப்படின்னா இந்த விக்கோடு சேர்த்து நீங்கள் வச்சுக்க வேண்டியது இருக்கணும் 100. ஸோ இங்கேருந்து மார்க்கெட்டில் இங்கே இன்டிஸ்மெண்ட்டுக்கு லோ வருது பார்த்தீங்களா, இது வரைக்கும் நீங்கள் 0ல் வச்சிட்டிங்க அப்படின்னா இந்த ஆர்டர் பிளாக் இந்த 3 ஜோன்ஸை டச் பண்ணுற ஒரு எஸ்எம்சி ட்ராப் ஜோன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. பட் ஆனால் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்னு நான் வச்சுக்கோங்க. ஸோ அந்த ட்ராப் ஜோன் அப்படின்றது ஃப்ரெஷ்ஷான ஒரு ஜோனு, அது வந்து வேலிடாக ஆர்டர் பிளாக்காக கன்சிடர் ஆகும். இப்போ என்ன பண்ணணும், இந்த 60%ன்றது ஃபெயிலு சரிங்களா. இந்த கேஸில் இங்கே வந்து நம்மளுக்கு வந்து இங்கே நம்மளுக்கு என்ட்ரி கிடைக்கல, இங்கே ஸ்டாப்லாஸ் அடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க 60ல். அதர்ஸ் நம்ம எங்கே பார்ப்போம், 90%ல் பார்ப்போம். ஆனால் 90%க்கு முன்னாடி 2 ஃப்ரெஷ்ஷான ஆர்டர் பிளாக் இருக்குது, அதில் ஒரு ஆர்டர் பிளாக்கை நம்ம ஃபைண்ட் பண்ணி எடுக்கணும். ஸோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதில் எந்த ஆர்டர் பிளாக்கு நீங்கள் இந்த ஃபிபோ யூஸ் பண்ணுவீங்க. ஃபிபோ யூஸ் பண்ணி இந்த 3 ஜோன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 3 ஜோன்ஸை டச் பண்ணுற ஒரு ஆர்டர் பிளாக்ன்றது ஃப்ரெஷ்ஷான ஆர்டர் பிளாக்காக நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம் வேலிடான ஆர்டர் பிளாக்னு சொல்லி. அப்போது இது ரெட் ஜோனில் வந்து வேலிடான க்ரீன் ஜோனாக மாறிடும். ஓகேங்களா. ஸோ அப்போது நீங்கள் 3 ஏரியாவை செல்லிங் ஜோனாக வச்சுக்கலாம். பிஃபோர் தட், அதுக்கு முன்னாடி இந்த எஸ்எம்சி ட்ராப் ஜோன்ஸ்க்கு முன்னாடி என்ன 2 ஜோன் தான், ஒன்று 60, ஒன்று வந்து 90. இப்போது இந்த ஒரு ஆர்டர் பிளாக் வந்து வேலிடாக சொல்லி கண்டுபிடிச்சாச்சு, எப்படி இந்த எஸ்எம்சி ஃபிபோ வச்சு. ஸோ அப்போ நம்மளுக்கு 3 ஜோன் வந்து நம்மளால் வந்து செல் பண்ண முடியும். ஸோ இது ஒன்று, இது ஒன்று, இது ஒன்று. ஸோ மார்க்கெட்டில் இங்கே இருக்கக்கூடிய எஸ்எம்சி ட்ராப் ஜோன் இருக்குது பார்த்தீங்களா, இங்கிறது கூட நீங்கள் மார்க்கெட்டில் செல் பண்ணலாம். இது ஒரு பெஸ்ட்டானவே எஸ்எம்சியில் ட்ராப் ஜோன்ஸ்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா. அதை நீங்கள் ஃபைன் பண்ணுறதுன்றது எப்போவுமே நீங்கள் இந்த 2 ஆர்டர் பிளாக்லேயே வந்து கான்சன்ட்ரேஷன் கொடுத்துட்ருக்க முடியாது. ஏன்னா நீங்கள் வெயிட் பண்ண வேண்டிய டைம்ன்றது ஒரு நல்ல செட்டப் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிக்கோங்க ரொம்ப நேரம். ஸோ அது வந்து இந்த ஒரு சில விஷயங்கள் தெரியாமல் இருக்கிறதுன்றதுனால நீங்கள் ஒன்று 60% வந்து ஃபெயிலாக இருக்கும். நெக்ஸ்ட் நீங்கள் 90க்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. பட் ஆனால் அந்த 90க்கு முன்னாடி இருந்தால் மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகிடும். ஸோ இந்த செட்டப்பில் நீங்கள் அதாவது மிஸ் பண்ணிவிடுவீங்க, ட்ரேட் எடுக்க மாட்டீங்க. பட் ஆனால் இந்த என்ட்ரி மிஸ் பண்ணிவிடுவீங்க. ஸோ இந்த சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் இந்த என்ட்ரி மிஸ் பண்ண தேவையில்ல. ஸோ நெக்ஸ்ட்டு இது ஒரு ட்ராப் ஜோனோட ஃபங்க்ஷன்ஸ், கான்செப்ட், டாபிக் எல்லாமே ஒன்று தான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இம்பேலன்ஸ் ஆர்டர் பிளாக் பற்றி பார்த்தாச்சு இல்லையா. ஸோ இப்போ இம்பேலன்ஸ் பற்றி பார்ப்போம். ஸோ இம்பேலன்ஸ் அப்படின்றது மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு தெரிஞ்சிருக்கும். இங்கே இன்எஃபிஷியன்சி ப்ரைஸ் ஆக்ஷன் சொல்லுவாங்க சரிங்களா. அதுக்கு பேர் தான் வந்து இம்பேலன்ஸ். இந்த இம்பேலன்ஸுன்றது மார்க்கெட்டில் இங்கே இருக்கக்கூடிய கேப்பு, அதாவது இந்த விக்கு இது ஃபுல்லாக வந்திருக்கு அப்படின்னா இது இம்பேலன்ஸ் கிடையாது. ஸோ இந்த இம்பேலன்ஸ்ன்றதை மார்க் பண்ணுறது இப்படி தான். இந்த அளவுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஆக்சுவலாக இம்பேலன்ஸ் எப்படி மார்க் பண்ணுறதுன்றது. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்களா, இங்கே பாருங்கள், இந்த இம்பேலன்ஸ் கூட பையிங் ஜோன், செல்லிங் ஜோன் தான் சரிங்களா. இதுவும் சில டைமில் வேலிடாக இருக்கும், சில டைமில் வேலிட் இல்லாமல் இருக்கும். அது எப்போன்றது பாருங்கள் இங்கே. ஸோ இங்கே நம்மளோட இன்டியூஸ்மெண்ட் இருக்குது, ஆர்டர் பிளாக் பிரேக்கப் ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஸோ மார்க்கெட்டில் நம்மளுடைய கான்செப்ட் என்ன, இங்கேருந்து ஒரு 60% ஏரியா மார்க்கெட் டச் பண்ணிவிட்டு ஒரு சேல் நடக்கணும் ரைட்டா. ஃபஸ்ட்டு கான்செப்ட் இதுதான். இங்கே இந்த 60%க்கு முன்னாடி ஒரு இம்பேலன்ஸ் வந்திருக்கு அப்படின்னா இது வேலிட் கிடையாது. ஆர்டர் பிளாக்குக்கு முன்னாடி இங்கே ஒரு இம்பேலன்ஸ் வந்திருக்குன்னா இது வேலிட் கிடையாது. இந்த இம்பேலன்ஸ்ன்றது எஸ்எம்சி ட்ராப்பு, இந்த ட்ராப் ஜோன் மார்க்கெட் இங்கேருந்து செல் ஆனாலும் அகெயின் வந்து 60% டச் பண்ணிவிட்டு மார்க்கெட் செல் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. லைக் இந்த மாதிரி செல் நடக்கலாம். ஆனால் மார்க்கெட்டில் கொஞ்சம் செல் நடந்ததுக்கப்புறம் அகெயின் உங்களோட 60% ஏரியா டச் பண்ணிவிட்டு மார்க்கெட்டில் செல் நடக்கலாம். ஓகே. ஸோ இது எப்போ வேலிட் ஆகும்னா, இந்த 60%க்கு மேலே எப்போலாம் வந்து இம்பேலன்ஸ் க்ரியேட் ஆகுதோ அப்போ தான் இது வேலிடு. இப்போ பாருங்கள், அந்த எஸ்எம்சியில் ட்ராப் ஜோன்ஸ் இருக்கும்போது 2 ஜோனுன்றது அட்லீஸ்ட் 2 ட்ராப் ஜோன் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னா 3 ஜோன் ஆகிடுது செல்லிங் ஜோனுக்கு. கரெக்டுங்களா. நம்ம ஒன்று 60 90 தான் வச்சுருக்கோம். எஸ்எம்சி ட்ராப் ஜோன் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னா அதில் ஒரு ஜோன் வந்து நம்ம வேலிடாக எடுத்துக்கிட்ட 3 ஜோனாக இருக்குது. அதே மாதிரி
இந்த இம்பேலன்ஸும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு 3 ஜோன் செல்லிங் ஜோன். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், இங்கே பிரேக்அப் ஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ நம்மளோட ப்ரெடிக்ஷனை வந்து 60% மார்க்கெட் ரிவர்சல் ஆகணும். அப்படி இல்லைன்னா 90% ஆகணும். ஸோ 90% ஆகிறதுக்கு முன்னாடி இங்கே 90%க்கு முன்னாடி ஒரு இம்பேலன்ஸ் இருக்குது அப்படின்னா மார்க்கெட்டில் இந்த ஏரியாவை டச் பண்ணிவிட்டு கூட செல் நடக்கலாம். லைக் இந்த மாதிரி இங்கே இம்பேலன்ஸ் மார்க்கெட்டை டச் பண்ணிவிட்டு மார்க்கெட்டில் செல் நடக்கலாம். ஆர்டர் பிளாக், எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக்ன்றது மார்க்கெட்டில் டச்சே ஆகாமல் கூட செல் நடக்கலாம். இதை நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கணும். அதாவது இன்றைக்கி இந்த எக்ஸ்ட்ரீமுக்கு கீழே வரக்கூடிய இம்பேலன்ஸை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். 60%க்கு கீழே வர இம்பேலன்ஸை நீங்கள் கன்சிடர் பண்ணக்கூடாது. ஓகே. ஸோ இது எல்லாமே மேக்ஸிமம் வந்து ரொம்ப ஈஸியான டாபிக் தான். இங்கே எஸ்எம்சி ட்ராப் இருக்குது பார்த்தீங்களா, இதை மட்டும் கொஞ்சம் நிறைய ஒரு டைம் கொடுத்து படிச்சுக்கோங்க, லேர்ன் பண்ணிக்கோங்க. இதில் அதர்வைஸ் இங்கே ஃப்ரெஷ்ஷான ஜோன்ஸ்லாம் எதுவுமே இல்லை. இங்கே ஃப்ரெஷ் பட் இங்கே பாருங்கள், எஸ்எம்சி ட்ராப் ஜோன் பட் ஃப்ரெஷ் அப்படின்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா, இதில் அந்த பட் ஃப்ரெஷ்லாம் எடுத்துருங்க. ஃப்ரெஷ்ஷான ஜோனே கிடையாது. இங்கே எஸ்எம்சி ட்ராப் ஜோன் வந்து நீங்கள் மார்க் பண்ணுவீங்க, மார்க் பண்ணும்போது ஃபைன் பண்ணிடுவீங்க. நம்ம மார்க் பண்ணுற ஒரு விதம் இருக்கு இல்லையா, சொல்லியிருக்கேன். ஸோ அதே மாதிரி மார்க் பண்ணும்போது இது வந்து ஃப்ரெஷ்ஷான ஜோன் இல்லை, மிட்டிகேட் ஆகி வந்திருக்கு, அடுத்தடுத்த கேண்டில் வந்து மிட்டிகேட் ஆகிட்டே வந்திருக்கு அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய எந்த ஒரு ஜோன்லேயும் நீங்கள் செல்லுக்கான ஆப்பர்ச்சுனிட்டின்றது பார்க்கவே கூடாது. ஓகேங்களா? இல்லை எனக்கு இது வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, 2 ஜோன் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, இதை வந்து நான் ரிஃபைன் பண்ணணும், அதாவது வேலிடான ஆர்டர் பிளாக் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த எஸ்எம்சியில் வேல்யூ யூஸ் பண்ணிவிட்டு இந்த ஃபிபோ வேல்யூ யூஸ் பண்ணி நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம்.